ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வீக்லி ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஹேர் கேர் ரொட்டீன்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒரு வகையில் எஃபெக்டிவாக இருக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆனது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். நான் வீடியோக்காக எதுவுமே ஷேர் பண்ணுறது கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்ட ஷாம்பு பற்றி, அப்புறம் ட்ரெடிஷ்னல் டவல் ஹேர் ட்ரையிங் மெத்தட் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஊர்லேருந்து இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். நிறைய தண்ணி எனக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 வருஷமாக வேறு ஊரில் இருந்து முடியை மட்டும் எப்படியாச்சும் நான் காப்பாற்றிட்டுருக்கேன். ஏன்னா தண்ணி மாறினாவே முடி போயிடும். அது முடியை ரொம்ப நேசிக்கிறவங்க, தலையில் முடி நிறைய இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது தெரியும், புரியும். இன்றைக்கி ஆலோவேரா எடுத்திருக்கேன். ஆலோவேரா எப்போவுமே நம்ம கட் பண்ணி டைரெக்டாக எடுத்து அரைச்சிறது, அப்புறம் ஹேர் பேக்கில் மிக்ஸ் பண்ணுறது, இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் ஆலோவேரா கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷை எடுத்துட்டு அதை ஐஸ் வாட்டருக்குள்ளே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ இந்த ஸ்கேல்பில் ஒரு இச்சிங், சில பேருக்கு ஆலோவேரானால இச்சிங் வரும். அதை சரியாக நம்ம அப்ளை பண்ணால் டேண்ட்ரஃப் கூட வரும். அதனால தான் இந்த சின்ன டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 2 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹேர் பேக் ஹேர் நிறைய கொட்டுதுன்றவங்களுக்கும், அப்புறம் ஹேர் நல்லா ஷைனிங்காக, அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், என்னோடய ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த அலோவேராலாம் எடுத்தாச்சு. உள்ளே எடுத்துகிட்டு இப்போ நல்லா சில் தண்ணியில் டக்குன்னு போட்டு ஒரு செகண்டில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் விட வேணாம். நான் எப்போவுமே ஆலோவேரா யூஸ் பண்ணால் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் இருக்கிற இடத்துல நான் ஆலோவேரா யூஸ் பண்ணவே இல்லை, முடியல என்னால். எங்கேயாச்சும் இருக்கும், ஆனால் தேடியெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணதில்லை. இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தால் பர்சனலாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடியது தான். இப்போ நான் சாதம் வடித்த தண்ணியில் வெந்தயம் ஒரு 4 ஸ்பூன், நம்ம ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதையும் தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து ஆலோவேரா கூட ஆட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த சாதம் வடித்த தண்ணியிலே கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அந்த சாதம் வடித்த தண்ணி ஊற வைக்க யூஸ் பண்ணோம். அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு டிப் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இப்படி தான் இருக்குது. ரொம்ப லிக்யூடாக ரன்னிங்காக இருந்தால் தலையில் நிற்காது. நம்ம ஊற வச்சு எதாவது வேலை பார்க்கும்போது அப்படியே மூஞ்சிலெல்லாம் வழியிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் செமி திக்காக இருந்தாவே நல்லது தான். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நிஜமாக சொல்கிறேன். நான் இவ்வளோ நாளாக ஹேரை காப்பாற்றிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி அப்பப்போ ஹேர் பேக் போடுறது, அதுவும் எஃபெக்டிவான ஹேர் பேக் போடுறது, இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், நமக்கு தான் அம்மா இருக்காங்களே கூட, இப்போது அம்மா அப்ளை பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அம்மா கூப்பிட்டு நல்லா அப்ளை பண்ண வச்சாச்சு. அம்மாவோட ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா லென்த்தும் ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்கள கம்பேர் பண்ணும்போது எனக்கு லென்த்லாம் கம்மி தான். எனக்கு கொஞ்சம் சுருட்ட முடி டைப்பு. அம்மா இது வரைக்கும் ஷேக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஷாம்புலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வீட்டில் எப்போவுமே ஷேக்காக ஸ்டோர் பண்ணி வச்சபடியே இருக்கும். நான் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் ஷேக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் நம்ம மெயினாக நார்த் இந்தியாவில் இருக்கிறதுனால ஷேக்காலாம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குளிர் டைமில் டக்குன்னு தலையை அலசிட்டு வரணும் தான் நினைப்போம். ஷேக்காலாம் போட்டு நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்துடும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஷாம்பு சஜஸ்ட் பண்ண சொல்லி. நிஜமாக சொல்கிறேன் சிஸ்டர், ஷாம்புனால் ஹேர் க்ரோத் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஸ்கேல்பில் இருக்க அழுக்கை க்ளீன் பண்ணுறது தான் ஷாம்புவோட வேலையே. நான் மேரேஜ்
ஆகிறதுக்கு முன்னாடி ஷேக்கா. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுமி ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும் சன்சில்க். அம்மா எப்போவுமே இந்த ஷேக்ஷைல் தான் வாங்கி வைப்பாங்க. ஏன்னா பாட்டில் வாங்கி வச்சா தம்பியெல்லாம் அதிகமாக வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஷாம்பு வந்து ரொம்ப அளவாக எடுத்துக்கணும். எவ்வளோ ஏராக இருந்தால் பெரிய ஏராக இருந்தாலும் 2 ஷாம்புக்குள்ளே தான். அதுவும் நல்லா வந்து சாதம் அடித்த தண்ணியெலாம் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலையை அலசிக்கலாம். நான் வந்து வெந்தயம் ஊற வச்ச சாதம் அடித்த தண்ணியில் டைல்யூட் பண்ணி நல்லா அலசி எடுத்துட்டேன். மோஸ்ட்லி 2 ஷாம்புக்குள்ளே தான். அதுவும் நம்ம வீக்லி த்ரைஸ் வந்து தலை அலசுகிறோன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஷாம்பு போடணும். மற்ற 2 நாள் வந்து வெறும் தண்ணியில் அலசிட்டு வந்துடலாம். மேபி வந்து ரொம்ப அழுக்காக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஏர் டவல் வந்து ட்ரை பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் ரொம்ப வேகமாக ஆஷாக பண்ணுற மாதிரி இருக்கும். நிஜமாக ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். தலையெல்லாம் அலசிட்டு வந்தப்புறம் லைட்டாக அந்த பேக்லாம் போனால் அதெல்லாம் கொட்டுறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டால் அதெல்லாம் கொட்டிடும். இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. நம்மளோட ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து டவலில் உதரும் போது. அதே போல் வந்து நான் ஒரு 80% ஈரமாக இருக்கும்போது லைட்டாக சீப்பு போட்டு சிக்கி எடுத்துருவேன். இது வந்து மோஸ்ட்லி சுருட்ட முடி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஈரம் இல்லாதப்போ நம்ம சிக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மெயினாக ஸ்கேல்பில் போட்டு நல்லா அழுத்தி எடுக்காமல் மைல்டாக வந்து சிக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து எந்த கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணல. நம்ம ஆட் பண்ண தயிர், ஆலுவேரா இதுவே வந்து கண்டிஷ்னர். அப்புறம் இந்த வெந்தயம்லாம் சீரம் மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹேரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் கொடுக்குறேன்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கணுன்னு தான் நான் நினைப்பேன். ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னால் நல்லா வெளிச்சத்தில் காட்ட முடியல. ஹேர் க்ரோத்துக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் நைட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்கள் நெகை வந்து மைல்டாக ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்படியே வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பில்லு அழுக்காயிரும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது மேலே ஏதாவது வேஸ்ட் துணி போட்டு கூட தூங்கிடுங்க. காலையில் பாருங்கள் எல்லா ஆயிலும் நல்லா அப்சர்வ் ஆகி தலை வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஃபேஸ்க்கும் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். பகலில் நம்ம அப்ளை பண்ணதுனால நிறைய டஸ்ட்டு திரும்ப வந்து எல்லாம் நம்ம மேலே படும் தலை மேலே. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ஸ்ப்ளிட் எண்டே இருக்காது. நான் வந்து அதிகமாக வந்து கட் பண்ண மாட்டேன். நீங்கள் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோலையும் இப்போயும் என்னோடய ஹேர் க்ரோத் நல்லா பார்க்கலாம். எனக்கு வந்து 1 மந்த்துக்குள்ளே எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் அது அடிக்கடிக்கெல்லாம் ஹேர்லாம் வெட்டவே மாட்டேன். ஒரு முறை வெட்டினாவே ஃபீல் பண்ணுற ஆள் தான். முடி வந்து நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்து அதுவும் ஸ்டாப் ஆகிருக்கு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். டேக் கேர்.